20 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரு. சேம் அதே ஒர்க்கை பி வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆனால் பி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 9 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க்கு இந்த சம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 1 போடுங்க. இது ஏ, இது பி. ஏவோடது 20, பி ஓடது 12. ஸோ பி வந்து எவ்வளோ நாள், 12க்கு 9 டேஸ் தான் ஒர்க் பண்ணுது. பேலன்ஸ் விட்டுட்டு போயிடுது, ஏ தான் கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த ரிமைனிங் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் என்ன தெரியும். ஸோ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். ஸோ இது வந்து 3 டைம்ஸு, ஸோ 3x ப்ளஸ் இது வந்து 5 டைம்ஸு. ஸோ 5 9s are 45 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து இந்த 60 இந்த பக்கம் வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ 3x is equal to 60 இங்கே வந்துச்சுன்னா ஈக்குவல்ஸ்க்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ 60 இந்த ப்ளஸ் 45 இந்த பக்கம் வரும்போது -45 ஆயிரும். ஸோ 3x is equal to 60ல் 45 போச்சுன்னா பேலன்ஸ் 15. ஸோ அப்போ எக்ஸ் என்ன, 15 divided by 3 5. ஸோ 5 டேஸ் வந்து ஏ வந்து ஒர்க் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிற 5 டேஸ் தான் வந்து ஆன்சர் நமக்கு.